பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது. அதற்கான ப்ரிடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். யாரெல்லாம் நம்ம ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க அன்பு உறவுகளே. கோமதி அன்னைங்க வீட்டில் இருந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு தான் வந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சக்திவேல் முத்துவேல் பாட்டியை வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு ஒரே விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்றாங்க. இங்கே பாருப்பா, கனவுல உங்கள் அப்பாவும் வந்திருந்தாரு, இந்த மாதிரி கோமதியை நினச்சி ரொம்பவே கவலைப்படுற, அப்படி என்னப்பா உங்கள் கூட பிறந்தவ ஆசைப்பட்டுட்டா, அவள் கையால் உங்களுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவள் ஆசைப்பட்டா. எனக்காக அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்களேன். ஒரே ஒரு தடவை நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். தயவு செஞ்சுப்பா, எனக்காக நீ சரின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா இருந்துக்கிட்டு கையெடுத்து ரொம்பவே கெஞ்சுறாங்க. இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா மனசரங்கியே வரமாட்டாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ அவங்க வீட்டுக்கு போனால் மறுபடியும் ஒரு காரணத்தை சொல்லி அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே வந்து நம்ம கூட ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வேணாத்தா, நீ வேறு வேலை இருந்தால் பாரு, ஒழுங்கா சாப்பிடவா, இப்படி பிடிவாதமாக இருக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்பத்தான் இருந்து காலில் விழுகிறதுக்காக போகிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, ஆத்தா இப்போ என்ன ஆத்தா உனக்கு, இங்கே சாப்பிட போகணும் அவ்வளோதானே, போகலாம் விடு, நாளைக்கு மதியம் நம்ம சாப்பிட போகலாம், அவங்கக்கிட்ட சொல்லிவிடு பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்பத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அத்தை, இனி நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை கூட்டிகிட்டு சாப்பிட்றாரு. இங்கே சக்திவேலுக்கு இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வர வர இந்த அண்ணன் பண்ணுறது சரியே இல்லை. பொண்ணு அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இப்போது ஆத்தா சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கிட்ட வந்து சொல்லிட்டு கடுப்பாயிட்டுருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழனி இருந்துக்கிட்டே இங்கே கோமதி கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களால நம்பவே முடியலை. பழனி சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி பலமுறை பழனிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. பழனி, நீ ஒன்றும் சும்மாலாம் சொல்லலைல, உண்மையாகவே அன்னைங்க சாப்பிட வரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அட ஆமாக்கா, சத்தியமாக அன்னைங்க வந்து வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, உங்ககிட்ட சொல்லவும் சொன்னாங்க. நல்லா அன்னைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ செய், உங்ககிட்ட சொல்லவா வேணும், சும்மானாலே நீ வந்து குதிப்ப, இப்போது அன்னைங்க வேற சாப்பிட வரப்போகிறாங்க உன் வீட்டுக்கு, அவ்வளோதான், உன்னை கையில் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம கோமதி செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. பக்கத்தில் பாண்டியன் இருக்கிறதையே மறந்து நம்ம கோமதி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாண்டியன்கிட்டேயுமே வந்து கேட்குறாங்க, ஏங்க அன்னைங்க சாப்பிட வரதில் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைல்ல, அவங்க வரப்போ நீங்கள் எதுவும் சொல்லிட மாட்டீங்களே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன கோமதி இப்படிலாம் வந்து சொல்கிற, சாப்பிட வரவங்கள போயிட்டு நான் எதுனாலும் சொல்லுவேன்னா, அவங்க வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டு போகட்டும், அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்களே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க. எங்கள் சக்திவேல் முத்துவேல் பார்த்தீங்கன்னா அப்பத்தா கிட்ட, நாங்கள் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம் சீக்கிரம், அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ணு வீட்டுக்கு சாப்பிடல, விருந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறாங்க. எங்கள் அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ராஜியோட சித்தி அப்புறம் அம்மா இருந்துக்கிட்டு, பரவாயில்லையத்தை, நீங்கள் நினச்ச காரியத்தை முடிச்சிட்டிங்க, இப்படியே நம்ம 2 குடும்பமும் சேர்ந்துட்டா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தானே நான் ஆசைப்பட்டுட்ருக்கிறேன், அது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், என்னோடய உயிர் அந்த நிமிஷமே போயிட்டா நான் ரொம்பவே சந்தோஷமாக வந்து போயிடுவேன் இந்த உலகத்தை விட்டு அப்படின்னு வந்து ஏன் அத்தை இப்படிலாம் வந்து அபசகுணமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம மரத்தில் எப்போ வந்து குருவி கூடு கட்டுச்சோ அடுத்து வந்து நல்ல விஷயமாக தான் நடந்துகிட்ருக்குது. சீக்கிரமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம். அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் எடுத்து சமைச்சிட்ருக்குறாங்க. ரொம்பவே வந்து தடபுடலாக சமைச்சிட்ருக்குறாங்க. கோமதியை கையிலவே பிடிக்க முடியல. இங்கே ராஜி மீனா இருந்துக்கிட்டு கோமதிக்கு செம்மையாக கலாய்ச்சிட்ருக்குறாங்க. அத்தை என்னங்க அத்தை, சமைக்கிற ஆர்வத்தில் எங்களை கூட நீங்கள் கண்டுக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் எனக்கு பேச்சு கொடுத்தா அவ்வளோதான், சமையலில் எதனால குறை வந்துடும், எங்கள் அன்னைங்க மனசார சாப்பிடணும், நான் செஞ்சு போகிற சாப்பாட்டு ருசியில் என் அன்னைங்க அப்படியே மயங்கி என்னை தங்கச்சியாக ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்திங்கன்னா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம மீனா ராஜிக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அத்தை உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏண்டி என்னடி, சாப்பாட்டில் மனசு மாறினவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து கோமதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பு பண்ண வேணாம், பேசாமல் போயிட்டு உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் பாருங்கள், என்னை ஃப்ரீயாக விடுங்க, அப்போ தான் நான் கரெக்டாக செய்ய முடியும் எந்த குறையும் இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோமதி பார்த்தீங்கன்னா தனியாலாம் இருந்து அவங்க அன்னைங்களுக்கு
ராஜிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாசலை எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. பழனி தான் வந்து முன்னாடியே வந்துடுறாரு. என்னக்கா எல்லா சமையலும் முடிச்சிட்ட போலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கள் அண்ணங்க வராங்கன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் லேட் ஆக்குவேண்ணா, முன்னாடியே எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு, எங்கள் அண்ணன் வந்ததும் சாப்பிட்றதான் வேலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏக்கா என் மேலே கூட இந்தளவுக்கு நீ பாசத்தை கொட்டலையே, உன் அன்னைங்க மேலே எங்கள் எல்லாரை விடையும் பாசம் போல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னடா பழனி, இந்த கையால் உனக்கு எத்தனை முறை சமைச்சு கொடுத்துருக்குறேன். என் அன்னைங்களுக்கு என் கையால் சமைச்சு கொடுத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் ஒன்று பார்த்து எங்கள் அன்னைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிக்கா எங்கள் அன்னைங்க எப்போ தான் வருவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்களா, இப்போ தான் ஃபோன் போட்டு கேட்டேன், வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்ததும் அப்புறம் மற்ற எல்லாருமே அவங்களோட சேர்ந்து வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதி பயங்கர சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கே கதிர், சரவணன், செந்தில் இருந்துக்கிட்டு கோமதி கிட்ட, அம்மா உன்னை இவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பார்த்ததே கிடையாது, உனக்கு உன் பிறந்த வீட்டு மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது, என்ன உண்மையாகவே உன்னை நினச்சா எங்களுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, இவ்வளோ வருஷம் நீ எப்படி தான் உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சக்திவேல், முத்துவேல் எல்லாருமே குடும்பத்தோட வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு ஆர்த்தி எடுத்து தான் வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. இதெல்லாம் என்ன அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, என் அன்னைங்களை நான் சந்தோஷமாக என் வீட்டுக்குள்ளே வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கோமதி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இலை போட்டு அவங்க கையாலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டுருக்குறாங்க. சக்திவேல், முத்துவேல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. இங்கே நம்ம கோமதி வந்து அங்கேயே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு, அன்னை நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே கோமதி சமைச்சு போட்ட சாப்பாடு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது நம்ம சக்திவேல், முத்துவேலுக்கு. நம்ம முத்துவேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு மனசுக்குள்ளே. சக்திவேலுக்குமே சாப்பாடு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அப்படியே வந்து சீன் போட்டுக்கிறாரு. ஏதோ இருக்குது, என்ன உப்பு இல்லாமல் சப்பு இல்லாமல் இருக்குது, விருந்துக்கு கூப்பிட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணத்துக்காக தான் வந்து வந்தோம். மற்றபடி வந்து மறுபடியும் நீங்கள் வந்து உறவாடிட்டு இருக்கிறதுக்கெலாம் வந்து இங்கே பேச்சுக்கே இடமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எதுக்கு தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்துவேல் வாய் விட்டு சொல்லிடுறாரு கோமதி கிட்ட, உண்மையாகவே எல்லாமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பத்தா இருந்துக்கிட்டு, சமைச்சது யார், உன் தங்கச்சி இல்லை, அவன் சும்மா மட்டுமா சமைச்சிருக்கிறா, பாசத்தை கொட்டியில் சமைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோமதியோட அன்னைங்க இருந்துக்கிட்டு, எப்படி கோமதி இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் உங்கள் அன்னைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுருக்கிற, எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அது எப்படி அண்ணி மறக்க முடியும், எங்கள் அன்னைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமும் இப்போ வரைக்கும் நான் வந்து ஞாபகம் வச்சுருக்கிறேன், அதை போயிட்டு நான் மறப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல சக்திவேல் இருந்தவங்களே கொஞ்சம் கோமதியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் நம்ம கோமதி அப்படியே கண் கலங்கி போயிட்டு நிற்கிறாங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் அன்னைங்களை நீ தான் பேசி இருக்க சொல்லணும், சாப்பிட்டதும் எதுக்கு கிளம்பணும், கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் அவங்கள வந்து கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவேன், அப்புறம் அவங்க பொறுமையாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துக்கிட்டு, அப்பா இப்போ தானே சாப்பிட்டு இருக்கிறோம், உடனே என்னால் நடக்க முடியாது, ஒரு 10 நிமிஷம் மட்டும் உட்காருங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சக்திவேல் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு விட்டா நீ இன்னைக்கு இங்கேயே தங்கிடலாம் சொல்லிடுவேன் போலையாத்தா, இப்போ என்ன 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலெலாம் இருக்க முடியாது, அப்புறம் நீ வந்து எதனாலும் சொன்னேன்னா அப்புறம் உனக்கு எனக்கு தான் சண்டையாகும் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்ப்பா சக்தி கோவப்படுற, ஒரு 5-10 நிமிஷத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லவும், சரி அத்தா எல்லாம் உனக்காக தான், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அன்னைங்களை அப்படியே பார்த்து நம்ம கோமதி ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைங்களை பக்கத்தில் இருந்து இப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சீக்கிரமே நம்ம அன்னைங்க நம்மளை ஏற்றுக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் வந்து நம்ம கோமதி மனசுக்குள்ளேயே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நம்ம ராஜி மீனா கோமதியை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்ப போகிற டைமில் தான் நம்ம ராஜி வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்திவேலுக்கு இதெல்லாம் நாடகமாக இருக்கும்,
நம்மளை இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோமதியும் ராஜியும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முத்துவேல்லாம் துடிச்சு போயிடுறாரு. அம்மா ராஜி என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு, சாப்பிட்டியா இல்லையா, ஏன் இப்படி மயங்கி விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. இங்கே நம்ம கதிர் வேகமாக போயிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம ராஜிக்காக தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே நம்ம அப்பத்தா இருந்துக்கிட்டு ராஜியை மடியில் படுக்க போட்டுக்கிட்டு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அப்புறம் மெதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து எழுந்தி உட்காடுறாங்க. நம்ம ராஜிக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ராஜி இருந்துக்கிட்டு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி மயக்கமாக வருது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் ராஜி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம ராஜிக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது வாமிட்டு. அப்படியே வேகமாக எழுந்திக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா கதிர் இருந்துக்கிட்டு ரொம்பவே துடிச்சு போயிட்டு, ராஜி என்னாச்சு ராஜி, இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு முடியலை, வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வாமிட் எடுக்க நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா கையால் வாமிட்டை பிடிச்சிடுறாங்க. நம்ம ராஜிக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயமா தெரியுது. நம்ம கதிர் நம்ம மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராஜியை வந்து இங்கே பாருமா உட்காருமா, என்ன தான் சாப்பிட்ட, எதுவும் சேரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி எதுவும் நான் வந்து சாப்பிடலை, வெளியே எங்கேயுமே போய் சாப்பிடலை, இப்படிலாம் எனக்கு ஆனதே இல்லை, ஒரு மாதிரி தலை சுத்தல் மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லிட்டுருக்கிறாங்க. இதை கேட்டு அப்பத்தாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக வருது. இவ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மாசமாக இருக்கிறவங்க பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே கோமதி முகத்தை பார்க்குறாங்க. கோமதி அப்படியே சிரிக்கிறாங்க. இங்கே ராஜி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு விதமாக பார்த்துட்ருக்குறாங்க. ராஜி இருந்துக்கிட்டு ஏன் எல்லாரும் நம்மளை இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பத்தா இருந்துக்கிட்டு ராஜி உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன் அப்பத்தா என்ன ஆச்சு, நீங்கள் என்ன டாக்டரா, என் கையை பார்த்ததும் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, இங்கே பாரு அதிகமாகலாம் பேசாத, கொண்டா கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கையை பிடிச்சி நாடி துடுப்பை செக் பண்ணுறாங்க. அப்போ தான் பாட்டிக்கு விஷயம் புரியுது, நம்ம ராஜி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பயப்படுற மாதிரி ராஜிக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ராஜியோட அம்மா அப்பா சித்தி எல்லாருமே ஏன் என்ன விஷயம், நல்ல விஷயம், கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்கவும், நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி அப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராஜினால இதை நம்பவே முடியலை, பயங்கரமாக வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே அதுக்கு மேலே நம்ம கதிர் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. வேகமாக சந்தோஷத்தில் வந்து நம்ம மீனா ராஜிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன ராஜி இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, நீங்கள் எப்போடா 2 பேரும் ஒன்று சேருவீங்க, எலியும் பூனையுமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தா நடக்கிறதெல்லாம் எல்லாம் நடந்துருச்சா, சொல்லவே இல்லை ராஜி, இந்த அக்காக்கிட்டேயே நீ மறைச்சிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ராஜிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம கோமதி போயிட்டு சக்திவேல் முத்துவேல் கிட்ட வந்து பேசுகிறாங்க. முத்துவேல் கையை பிடிச்சிட்டு, அண்ணே இந்த டைமில் நான் உங்களை கேட்டுக்கிறேன், அதை வந்து நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியலை, ஆனால் என் மனசில் இருக்கதை நான் சொல்கிறேன். ராஜி இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு அம்மாவாக போகிறா, என்ன நீங்கள் வந்து ஒதுக்கி வச்ச மாதிரியே அவளை ஒதுக்கி வச்சிடாதீங்க, அவள் கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவேல் காலில் விழுகிறாங்க. நீங்கள் எங்களை வேணால் ஏற்றுக்க வேணாம், நீங்கள் ராஜி மேலே வந்து எப்போதும் எவ்வளோ பாசமாக இருப்பீங்களோ அதை அவளுக்கு கொடுங்க, ஏன்னா இந்த மாதிரி டைமில் அது ரொம்பவே முக்கியம், நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், இது என்னோட நிலமை ராஜிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே கண் கலங்கி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு உடனே அந்த நிமிஷத்துலேயே நம்ம கோமதியை பார்த்தீங்கன்னா ஹக் கொடுத்துக்கிறாங்க. அப்படி நான் பண்ண மாட்டேன், விஷயத்தில் பண்ண தப்ப நான் ராஜி விஷயத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்தடுத்து இன்னமும் பயங்கரமாக சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.